வெல்கம் டு செல்வா சாந்தோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆந்த்ரோபாலஜி வெர்சஸ் ஜியோகிராஃபி. எப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்றது ஜியோகிராஃபியா ஆந்த்ரோபாலஜியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆந்த்ரோபாலஜி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சிலபஸ். ஆனா ஜியோகிராஃபி பாத்தீங்கன்னா ரொம்ப பல்கி அண்ட் ட்ரை சிலபஸ். இது எவ்வளவு சிம்பிள் சிலபஸ்னா ஜஸ்ட் 90 days பாத்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ் பண்ண முடியும். Along with class, we can able to finish the subject with answer writing practices. ஆனா பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபில அட்லீஸ்ட் 6 months ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா முக்கியமா இருக்கும். அதே மாதிரி இதுல ரொம்ப ஈஸி ஸ்கோரிங். ஆனா இது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கோர் கொடுக்காது. எப்படி அப்படின்னா ஆந்த்ரோபாலஜி 362 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க 2019ல. ஸோ ஜியோகிராஃபி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்தது கிடையாது இது வரைக்கும். அதே மாதிரி இது ரொம்ப டைம் கன்சியூமிங். இப்ப 300+ இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈஸி பாசிபிள். எப்படி பாசிபிள் அப்படின்னா ஆன்சர் ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுக்குறோமோ அதை பொறுத்து. சோ ஆனா இங்க பாத்தீங்கன்னா 300+ அப்படிங்கிறது கொஞ்சம் இன்டெப்த் நாலேஜ் வேணும். ஒவ்வொரு ஆன்சர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா இன்டெப்த் நாலேஜ் வேணும். ஆன்சர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இன்டெப்த் அனலைசிஸ் தான் கேட்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் டைரக்டாவே இருக்கும். ஆனா அங்க அந்த மாதிரி இருக்காது. இங்க எனி டிகிரி ஆஸ்பிரன்ஸ் பாத்தீங்கன்னா எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஎஸ் தான் எடுக்கணும், எம்பிபிஎஸ் தான் எடுக்கணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா அங்கேயும் அந்த மாதிரி கிடையாது. ஆனா உங்களுக்கு மோஸ்ட் கிளாரிட்டி இங்க தேவைப்படும். பட் ஆந்த்ரோபாலஜிக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு தேவைப்படாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இருக்கும் ஆந்த்ரோபாலஜி. ஏன்னா நம்மளை பத்தி படிக்கிறோம். நம்ம கல்ச்சர், நம்ம மேரேஜ் எப்படி, நம்ம ரிலிஜன் எப்படி, நம்ம கேஸ்ட் பத்தி படிப்போம். நம்ம ட்ரைபல் சொசைட்டியை பத்தி படிப்போம். ஆனா பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபில பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேகான சப்ஜெக்டா இருக்கும். இதுக்கு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா நீங்க அலச வேண்டியதா இருக்கும். நிறைய மெட்டீரியல் கம்பேர் பண்ணி தான் கடைசியில ஒரு ஆன்சர் ஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா மெட்டீரியல் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன மெட்டீரியல் தான். ஆந்த்ரோபாலஜியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஜியோகிராஃபில பொறுத்த வரைக்கும் சேம் ரொம்ப கம்மி தான். தேங்க்யூ.